சொல்றா. மச்சி, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன். அதுக்கு நீ ஹீரோ நடிக்க முடியுமாடா? டேய் போடா, போய் வேலையை பாரு. டேய் மச்சான் ப்ளீஸ்டா, உன்னை தவிர யாரும் மைண்ட்ல வர மாட்டாங்க. சரி, என்ன படம், என்ன கதை? மச்சி ஓபன் பண்ணா 5 வாட்டி ஓபன் பண்றான். மூலிகை போற கதையை சொல்றேன். இருடா ஃப்ளோல போறேன். சரி ஒன் கால் பாஸ் போட்டேன். அதாவது ஓபன் பண்ணா பையன் எல்லாத்தையும் பொண்ணு பாக்குறோம். பார்த்த உடனே பிளாட். ஏன் பண்ண நீங்க சொல்லுங்கப்பா. கொஞ்ச நேரம் தான் பயன்படுது. அவனே என்ன வச்சு டைரக்டர்னு சொல்லி படம் எடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன நடிக்க விட மாட்டேன் நீ. ஆமா, பெரிய லொகேஷன் கணக்காச்சு. பணம் பண்ணி ரத்தம் தெரிக்க போறான். ஆமா, அவனே பாவம்னு சொல்லிட்டு நானே ஏதோ கதையால் இருக்கு. அது பாவம் அவனுக்கு எழுது. என்ன இப்படி பண்ற? ஆமா, இப்படிதான் எனிமி சைடுன்னு ஒரு மொக்க படத்தை வெளியாக்கி மாசம் ஒருத்தர நடிக்க வச்சாரு. அவன் 6 மாசம் ஆச்சு, எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. பணம் எடுத்து மாட்டேன். அரிசே மச்சி வாசல் எங்கேயாச்சும் பார்த்தியாடா? உனக்கு ஏதாச்சும் கால் பண்ணனாடா? ஏன்னா 2 நாள் அவனை காணும்னு சொல்லி அவங்க அம்மா தேடி இருக்காங்க. நாங்களும் என் சைட்லேருந்து தேடி இருக்கோம்டா. எங்கே போனான்னு தெரில. டேய் என்னடா சொல்கிற? பாஸ் எனக்கு எதுவும் கால் பண்ணியாடா? சரி பயப்படாத, நான் என்கிட்ட என் சைடில் தேடி பார்க்குறேன். சரி, அப்படி அவனை பார்த்தேனே எனக்கு சொல்கிறா. அவங்க அம்மா இங்கே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஏன்டா நீ வேற? அவனை பத்தி உனக்கு தெரியாதடா. டேய் ஹரிஷே, டேய் வாடா அவனை பத்தி தான் தெரியும்ல. வா இவ்வளவு சீக்கிரத்துல என்ன ஏன்டா நீ வேற? அவன் தான் அவனுக்கு தெரியல. அவனும் வாசனை சைல்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். வாசனை பத்தி பேசினாலே அவன் இதாயிரு. பெரிய இந்த டைரக்டர் கேன்சல் பண்ணிட்டு ரேப்பா பண்ணிட்டு போறேன். ஏன்டா நீ வேற பண்ற? Hai Chan. Set. எங்கடா போன? ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? ஏடா எல்லாம் ஒன்னால நான் என்னடா பண்ணேன்? எதுவும் தெரியாதுல்ல. வா உட்காந்து எல்லாத்தையும் முதல்ல சொல்லணும்.
உங்களா டயர்டாங்க? முத போய் லைட்டை தட்டு, மூஞ்சியே தெரில. சொல்லு. என்ன பண்ணேன்னு என்னை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எனிமி சரி, அதுக்கு இல்லை. அதுதான் பெரிய வேலையே பார்த்து விட்டு போயிருச்சு. புரியல. ஷார்ட் ஃபிலிம் எடுத்தியா என்னை வச்சு? எனிமி சரி. அந்த கதையில வர மாதிரி நானும் ஒரு நாள் கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தன் மட்டி மாதிரி விளாண்டுக்கிட்டு இருந்தான். எனக்கு வெறியா வேற ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இதுல கால் பண்ணி வேற அசிங்கமா திட்டிக்கிட்டு இருந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் நல்லா கேட்டு விட்டேன், என்னடா கேம் விளாடுறேன்னு. கடைசி அவன் கேங்க கூட்டிட்டு என் வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி எப்படியாச்சும் இந்த வீட்டு விட்டு வெளியாகும்னு தான் என் மண்டியில தோணிக்கிட்டு இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம பால்கனி கிட்ட போய் நின்னேன். கீழே பார்த்தேன். சரி கீழே வழியா இறங்கிடலான்னு சொல்லிட்டு கால் எடுத்து வச்சேன். தவறி கீழே விழுந்து செத்து போய். செத்துட்டியா? செத்துட்டா முன்னாடி யாரையும் உட்காந்து சொல்லாதா, சும்மா ஃபன் பண்ணு. சீரியஸா சொல்லிட்டு சீரியஸா சொல்லிட்டு கனவா? கனவுலாம் இல்ல, நிஜம்தான். ஐயோ, உன்கிட்ட மறுபடியும் சொல்லி புரிய வைக்க முடியாதுடா. வா வெளியே போய் பேசும். சொல்ற சுத்தமா நம்பவே முடியலடா. என்னால என்னடா நம்ப முடியல. ஆனா நீ எழுதி வைத்த மாதிரி நான் கீழே இருந்து எடுத்துக்கணும். டேய், நீயும் வாய் கொழுப்புல போயிட்டு வாங்கி கட்டிக்கிட்டு அதுக்கு நானாடா பொறுப்பு? ஏய் உனக்கு இன்னுமாடா புரியல? நீ எழுதுற நல்லா நடக்குதுடா. அதுக்கு பேர் கோ இன்சிடென்ட்ஸ் கூட இருக்கலாம்டா. அவனும் அதையும் சொல்றீங்க. சரி உன் கதைப்படியே வரேன் நான். நீ எழுதின கடையில கடைசியா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? கீழே இருந்து எகிரி பிச்சு செத்துருவேன். அதுக்கப்புறம் கட்டி பினிஷ் கலப்போது. அப்படியே முடிச்சிட்டேன் என் கதையை. சரி அதுல என்னடா இருக்கு? அதுக்கப்புறம் நான் செத்த பிறகு நான் போய் கீழே பார்க்கணும் என் பாடி. ஆமா, பாடிங்க. நானும் போய் பாக்குறேன், இங்க எங்கேயோ தேடி பாக்குறேன், என் பாடியே காணும். அதுக்கப்புறம் பாடி காணும். ஏன்னா நீ அவ்வளவுதான் எழுதிருங்க. உன் ஸ்கிரிப்ட்ல அவ்வளவுதான் இருக்கு. உன் ஸ்கிரிப்ட் படிதான் நடக்கு. நான் அவ்வளவுதான் எகிரி குதிச்சேன், நான் செக்ஷன் அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் என் பாடியை காணும், எதுவுமே. இதுதான் நிஜம். நீங்களே என்னை தேடி. இது லாஜிக் இல்லதான், ஆனா இதுதான் உண்மை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஏதோ சொல்ற. சாமி நீ ஒண்ணுமே புரிஞ்சுக்க வேணாம்டா, ஒண்ணுமே புரிஞ்சுக்க வேணாம். தயவு செஞ்சு மறுபடியும் கதை எழுதுறேன், மயில் எழுதுறேன், மத்த எழுதுறேன், முன்னாடி எழுதுறாத. என்னடா சிரிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, வாப்போம். அவளை கண்டதும் என்ன மொழிகள் ஊமையாகுவது ஏனோ, எதிரே இருந்தும் நெருங்க தயக்கம் ஏனோ, அவளை கண்டதும் என்ன மொழிகள் ஊமையாகுவது ஏனோ, இறுதியில் என் காதல் காதல் நீயோ. ஆமா நம்ம பையனுங்களா எப்படி எங்க இருக்க? நல்லாதான் இருக்கானுங்க. அவன் வேலையில இருக்கான். இவன் தனீஷ் அவனுக்கு என்ன, அவன் நல்லாதான் இருக்கான். ஜாலியா இருக்கான். அவன் தான் அடிக்கிறான். சொல்ற மச்சி, நீ எல்லாத்தையும் பரவாயில்லையே. ஒரு நாள் எவ்வளோ பொண்ணுங்களை பார்த்தேன். இந்த ஒரு ஃபீல் வந்துச்சுல, தெரியல இதை பார்த்து இந்த லென்ஸ் ஒரு மாதிரி அது பார்த்தோன்னே தோணுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒன்று தோணுச்சு. தெரில, பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. தெரில, அவன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு.
ஸோ உடனே பண்ணலாம். சரி நான் அப்புறம் கால் பண்றேன். ஏன்டா என்னாச்சு மாதிரியா இருக்க? முதல்ல தனேஷ் கால் பண்ணிருந்தா. சரி. பொண்ணா பார்த்தேன்னு சொன்னா இல்லாட்டி இல்ல. இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், அதுல அவன் தான் ஹீரோ. அதே கதையை தான் நானும் எழுதியிருந்தேன், ஒரு பொண்ணா வெள்ளாட்டியில பாக்குற மாதிரி. என்னது மறுபடியும் கதை எழுதுறியா? ஐயோ டேய் நீ திருந்தவே மாட்டியாடா? முததான்டா அவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை விட அப்படிதான் நீ சொல்றது நம்ப முடியல மச்சி. அது டேய் அவன் முதல்ல இருந்து அதான்டா சொல்லிக்கிட்டு இருந்தேன். உன் கடையில எழுதுறதுலாம் நடக்குதுடா. நீ இப்பயும் அதுதான் பண்ணி வச்சிருக்க நீ. தெரியல. சரி, உன் வழிக்கே வரேங்க. இப்ப நீ சொல்றதெல்லாம் நடக்குதுன்னே வச்சுக்கோ, அடுத்து என்ன நடக்குது எனக்கு நல்லாவே தெரியும். சோ அவன் வாழ்க்கையில அதே சீக்வன்ஸ் திரும்ப நடந்துச்சுன்னா அப்ப நான் நம்புறேன்டா நீ சொல்றது. டேய் நீ எழுதுறதெல்லாம் நடக்குதுவன், கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நீ என் கதையில எழுதுனதே நான் செத்து போய் இப்போ உன் முன்னாடி ஆவியா நிக்கிறேன். இப்ப தனேஷ் வேற போன் பண்ணி ஏதோ பிள்ளைய பாத்திருக்கேன்னா நீயே அதேதான் எழுதி வச்சிருக்க. அடுத்து என்ன நடக்கும்? கண்டிப்பா நடக்கும். நீ வேணா பாரேன். எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு எல்லாம் புரியாது. சரி, அதையும் பார்ப்போம். டைம் ஆச்சு, நம்மளும் வீட்டுக்கு போறோம். சரிடா. ஆசை வேற நான் எழுதுறதுலாம் நடக்குதுன்னு சொல்லி மண்டையை குழப்பி விடுறேன். இதில் டனேஷ் எல்லாட்டில ஒரு பொண்ணை பார்த்து நீ இன்னொரு கதையை சொல்கிறான். டைம் வேற ஆகுது, காலையும் காணும். சொல்றேன், இன்னைக்கு என்னாச்சு? டேய் நீ என்னடா என்னோட ரூமா இருக்க? டேய் மூட்டு சொல்றா. டேய் சரிடா திருடா சொல்றேன். ஏன் அந்த பிள்ளைகிட்ட போய் பேசலாம்னு ஒரு முடிவோட போனேன்டா. ஒரு மாதிரி பயம் எடுத்துருச்சு. சோ என்ன செஞ்ச, பேசுறேன் இதெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது படம் கொடுத்தேன். அதோட டிஎஸ்எல்ஆர் பேக்க விட்டுட்டு போச்சு. என்ன செஞ்சேன், அந்த டிஎஸ்எல்ஆர் பேக்க நைஸா எடுத்து வச்சுட்டு நாளைக்கு ஏதோ ஒரு சாக்கா யூஸ் பண்ணி நாளைக்கு போய் பேச போறேன். சோ இதுதான் நடந்து. நீதியா பண்ணிட்டா அந்த பொண்ணு கேமரா விட்டுட்டு போற மாதிரி தான் எழுந்திருந்தேன். பட் அனுஷம் அதான் நடந்திருக்கு வர சொல்றேன். ஐயோ ஏன் இதெல்லாம் வந்துட்டு என் கதைப்படி நடக்கணும்? கதையில எழுந்ததெல்லாம் ஏன் தான் நிஜத்துல நடக்குது ஒண்ணுமே புரியலையே. ஒரே குழப்பமா இருக்கு. வாச வேற நான் எழுதலாம் நடக்குதுன்னு சொல்றான். இப்படியே போனா இப்போ கிளைமேக்ஸ் படி நடக்கக்கூடாது. நடக்க மட்டும் என்ன பண்ணுக்குமோ யோசிடா. திங்க் திங்க் ஒருவேளை கிளைமேக்ஸையும் மாத்திட்டா? வணக்கம் நண்பா. சொல்லணும்டா. சொல்ற சொல்றதும் உண்மைதான்டா. சொன்னதை நான் அப்படியே ஸ்கிரிப்ட்ல நடந்த மாதிரியே நடக்குது. நான் இந்த மாதிரி அதான் தனுஷ் வச்சு இருந்த ஸ்கிரிப்ட் அந்த கிளைமேக்ஸ் நான் மாத்திட்டேன். ஏதாச்சும் மாத்தி. ஆமா, அவசரப்பட்டு மாத்தினாலும் அப்படி என்ன? அதுவா? வா ஃப்ளோலே சொல்றேன். ஆயிரம் கைகள் கொண்டு மறைக்க
ஆதி ம் வெளியே எங்கேயாச்சும் போகலாமா? என்ன புதுசா? இல்லை அப்படியே எங்கேயாச்சும் போயிட்டு ரவுண்ட் பண்ணிட்டு வரலான்னு. போலாம். ஓகே. இப்படி போன அந்த அன்னோன் பர்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரதுக்குள்ள டனேஷை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுறான். டனேஷோ லிஃப்ட் திறந்தோடனே பார்த்தா அம்போன்னு அடி வாங்கி படுத்து கிடப்பான். கிளைமேக்ஸை முடிச்சிருந்தேன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இந்த மாதிரி கொள்ளையை தவிர வேற எதுவும் எழுத மாட்டேன். நல்ல விதமா எழுத மாட்டேன். அது ரியல்ல மச்சி நவடேஸ் நெகட்டிவிட்டி தான் பப்ளிக். அதான் அப்படியே அதே ஃப்ளோல நெகட்டிவிட்டி. இதனால தான்டா நான் இப்படி இருக்கேன். உன் தலைவி அது ஒண்ணும். ஆனா இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லடா. கிளைமேக்ஸை மாத்திட்டேன். கணேஷ் நேரம் அந்த பொண்ணு கூட ஏதாவது பார்க்கல மஜாயா ஏதோ பண்ணிட்டு போ. இடம் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. இந்த கூட்டிட்டு வரணும் எப்படி தோணுச்சு? ரொம்ப நாள் ஆசை ஒரு பொம்பளை பிள்ளைய இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல ஈஸா அவன் பக்கத்துல உட்காந்து ஐ மீன் அந்த பொம்பளை பிள்ளை பக்கத்துல உட்காந்து இந்த மாதிரி பார்க்கணும் வியூ வேணும். அப்புறம் எந்த நம்பிக்கையில நான் கூப்பிட்ட கையோட வந்தீங்க? உங்களை பத்தி தெரியாதா? ரொம்ப நாள் பழகியாச்சு. ஒரு ஃப்ரெண்டுங்கிற நம்பிக்கையில தான். ஃப்ரெண்டுங்கிற நம்பிக்கையிலையா? ஓ யூ மீன் கேர்ள் ஃப்ரெண்ட்ற நம்பிக்கையில? ஓவர் இமேஜினேஷன் ஆகாது ப்ரோ. கிளம்பாமா? இமேஜினேஷன் உடம்புக்கு நல்லதுதான். சரி வெயில் வேற கூடயா இருக்கு. இன்னும் 10 நிமிஷம். சரி கிளைமேக்ஸ மாத்திட்டே நீ அப்பயும் அதே மாதிரிதான் நடந்துச்சுன்னா? அப்புறம் நடக்காத நம்புறேன். அப்படியே அதே மாதிரி நடந்துச்சுனாக்கா அதுக்கு காரணம் நான் எழுதினாலும் இருக்காது. வேற அவனொத்த ஸ்கெட்ச் போட்டு வேலையை செஞ்சிருக்கான். என்னடா சொல்ற? கணேஷ் ஆயுஷ் நமக்கு பண்ணதுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த பொண்ணை வச்சுதான் விளையாட்டே ஆரம்பிக்க போறோம். அதுக்கு அந்த பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கோ. I'm the king of the darkness, villainous and cold. My rhymes are lethal, they make your heart bold. I walk through shadows, causing havoc and despair. You can't escape my wrath, I'm everywhere. I've got a smirk on my face, a devilish grin. I'll take you down and I won't let you win.